வணக்கம் உறவுகளே, இது வந்துட்டு நேற்று புதன்கிழமை எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்களோட கூட வேலை பார்த்த ஒருத்தவங்க மாதமாக இருக்கிறாங்க, ஹிந்திக்காரங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்றைக்கி கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. சரி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. நான் பாப்பமட்டி சின்ன கோயிலில் இருக்கிறேன். சின்ன கோயிலேருந்து அவங்க வந்து இருக்கிறது பீடம்பள்ளி. சரின்னு சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரங்க வந்து வண்டியில் கொண்டு வந்து விட்டுட்டு வந்திருந்தாங்க. அப்படியே பஸ் ஏறி நாங்கள் வந்துட்டு சூலூர் வந்துட்டோம். சூலூர் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பாப்பமட்டி பிரிவில் இறங்கி மதிய டைங்கெலாம் ஒரு 1:30-2 மணி ஆச்சு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். முக்கால்வாசி நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு தான் மதியத்தில் எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். போயிருந்தோம். அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய், பீன்ஸ், முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அப்புறம் ஒரு கூட்டு வச்சுருந்தாங்க, ஒரு சின்ன போண்டா சின்ன சைஸில் ஒன்று வச்சுருந்தாங்க, அப்பளம், அப்புறம் இன்னொரு பொரியல் ஒன்று வச்சுருந்தாங்க. எல்லாம் வச்சு துவையல், ஊறுகாய், அப்பளம், பாயசம், அப்புறம் மீன் குழம்பு, ரசம், காரக்குழம்பு எல்லாம் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹோட்டல் பேர் வந்து ஹரிபிரசனா. மதியத்தில் எனக்கு முக்கால்வாசி இந்த மாதிரி சாப்பிட தான் பிடிக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க அண்ணி என்னன்னாக்கா பில்லாம் கொடுத்துட்டு வெளில வந்துட்டாங்க. வெளில பார்த்திங்கனாக்கா சரின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறனால சின்னதாக ஒரு வளைக்கப் மாதிரி பண்ணிடலாம், அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டனால அவங்க அண்ணி வந்துட்டு வளைக்கப் பண்ணிடலான்ட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டாங்க. அவங்க ஊர்லாம் பார்த்திங்கனாக்கா பழமும் ஸ்வீட்ஸும் தான் வாங்கி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஊட்டி விடுவாங்களாம். ஊரில் தான் நல்லா கிராண்டாக செஞ்சுருப்பாங்க. இங்கே இருக்கிறனால சிம்பிளாக செய்யலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பழம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு புது சேரெலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. மொதல் அவங்க அண்ணி கட்டிட்டு செகண்ட் அந்த பொண்ணுக்கு கட்டி விட்டுருந்தாங்க. எல்லா பழத்தையும் குட்டி குட்டியாக ஃப்ரூட் சலாட் மாதிரி கட் பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து ஊட்டி விட்டு வளைகாப்பு செஞ்சு சிம்பிளாக முடித்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு.